அப்போ வந்து லக்னம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், டேரெக்டாகவே பலன் வருதுங்கிறப்ப அது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நான் வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை, நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சு வரலாம். அப்போ ஒருவேளை உங்களுக்கு நான் புரியலை ஏற்படுத்தலாமே தவிர நான் உங்களை முட்டாளனோ இல்லை ஒரு பைத்தியக்காரனோ சொல்ல தேவையில்லை. இயற்கையாகவே நீங்கள் ஒவ்வொன்றும் பயன்படுத்துறீங்க, உங்களுக்கும் புரிதல்கள் வரும். இல்லைனா நான் இப்படி பயன்படுத்துகிறேன் சார், நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், இன்னும் ஈஸியாக செய்யலான்ற மாதிரி ஒரு 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 மாதிரி எல்லா ஜோசியர்களும் சேர்ந்து செய்கிறது சிறப்பு. ஏன்னா ஒரு காலத்தில் சந்திரகாவியம் அப்படிங்கிறது பாண்டிய மன்னனுடைய அரசவையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜோசிய நூல். அப்போ பாண்டிய மன்னனுடைய அரசவையில் சந்திரகாவியம் அரங்கேற்றப்பட்டிருக்குது. அப்போ ஒரு காவியம் அரங்கேறதுனா இப்போ இப்படி வைவா வைக்கிறாங்க பிஹெச்டி பண்ணுறப்ப, அது மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே துறை சார்ந்து, அப்போ எல்லாருமே சேர்ந்து துறை சார்ந்து பேசி ஜோசியர்கள்லாம் பேசி செய்வது சமூகத்துக்கும் நல்லது, ஜோசியர்களுக்கும் நல்லது. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல நட்சத்திர சாரமோ நட்சத்திரங்களோ தேவையில்லை, லக்னமோ பாவாதிபத்தியமே தேவையில்லை. ஆனால் தேவையில்லைன்னு சொல்லாமே தவிர அது அது இல்லை, அது ஜோசியமே இல்லைன்னு சொல்கிறது தவறு. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, என்னுடைய மெத்தடு ராஜநாடி மெத்தடில் இது எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி ஒரு கிரகம் சுபமாயிடுச்சு அசுபமாயிடுச்சுன்றதும் எதுவும் தேவையில்லை. ஒரு பாவம் அசுபமாயிடுச்சு அசுபத்துவம் பெற்றுச்சுன்றது தேவையில்லை. அது வந்து தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அது ஒரு ஜோசியர் பயன்படுத்துகிறாருன்னா அது அவர் பயன்படுத்திட்டு தப்பு இல்லைன்னு சொல்லாமே தவிர அவர் முட்டாள்னு நான் சொல்ல விருப்பப்படலை.